வைராக்கியமாய் நடந்து வந்த எலியா 17ஆம் அதிகாரத்துல ராஜாவுக்கு சேலஞ்ச் பண்ணார். அதே போல அந்த இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு எல்லாரும் வர வச்சு சேலஞ்ச் பண்ணி அதே மாதிரி சாகடிச்ச வெட்டி போட்டாரு. இப்போ அவருக்கு இதே போல உன்னைய சாகடிக்கிற அப்படின்னு சொன்ன போது அவரை பலப்படுத்தினதான அந்த தெய்வம், அவரை நடத்தின தெய்வத்தினுடைய லீடிங்கோ அல்லது அவர் உற்சாகப்படுத்தின வார்த்தையோ அந்த பிரசன்ஸ் அந்த எதுவுமே வந்துட்டு எலியாவுக்கு தெரியல. எலியா வந்துட்டு ரொம்ப குழம்புறாரு. ஐயோ, என்னை நடத்தி வந்த தெய்வம் எங்க போயிருக்கிறார்? இவ்வளவு அற்புதத்தை செய்த கடவுளிடத்திலிருந்து எந்த எனக்கு சத்தம் வரலையே, எந்த வார்த்தை எனக்குள்ள வரலையே, கடவுள் இப்போ என் கூட இருக்கிறாரா இல்ல என்ன போதும் அவர் வேலை முடிச்சுன்னு விட்டு போயிட்டாரான்னு பயங்கரமான ஒரு குழப்பம் எலியாவுக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியல அவருக்கு. எவ்வளவு நேரம் முயற்சி பண்ணி பார்க்கிறார். கடவுள் இடத்திலிருந்து அவருக்கு எந்த விதமான பதில வராதனால அவர் பயந்து, ஐயோ என் உயிரை காப்பாத்திக்கனா போதுன்னு ஒரு நாள் சாப்பாடு தண்ணியிலாவது ஓடுறார். இருக்குதா அந்த வசனம்? அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் ஒரு நாள் எவ்வளவு தூரம் நடக்க முடியுமா, சாப்பாடு இல்ல, உயிர் பழிச்ச போதுன்னு ஓடுறார். ஓடி அதன் பிறகு தன்னுடைய வேலைக்காரனை வந்துட்டு அங்கேயே நிக்க வச்சுட்டு மறுபடியும் போற ஆளு ஒரு வனாந்தரத்துல போய் ஒரு சூறை செடி பார்த்து அங்க போய் படுத்து தூங்குறார். அதுக்கு முன்பதாக அவர் வந்து ஒரு வேதனையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. பாத்தீங்களா, அந்த சூறை செடி கிட்ட போய் அவர் படுத்தோம்னா முதல்ல வந்துட்டு உட்கார்றாரு. அதுக்கு மேல வசனம் நீங்க 4வது படிச்சீங்க. முதல்ல போய் உட்கார்ந்துட்டு இது என்னடா வாழ்க்கை, செத்தல்லாம். எல்லாருக்கும் வந்துட்டு அந்த உபத்திரவத்தினுடைய உச்சம், கஷ்டத்தினுடைய உச்சபடியான ஒரு சோதனை வரும்போது இயற்கையாகவே மனசுக்குள்ள வந்துட்டு செத்துட்ட நல்லா கம்பா போதும். ஏன்னா இவர் கடவுள் பிள்ளை, அதனால இவரே செத்தா எங்க போவாரு? அவரே செத்துட்டா நரகத்துக்கு போனோம் இல்லையா? தற்கொலை பண்ணிக்கிற எந்த ஆவிகளும் கடல் எடுத்து போவாது. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, போதும் என்னை எடுத்துக்கொள்ளப்பா, நான் இனி உயிர் வாழ்றது ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உமக்காக வயிறாக நின்ன. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? காகத்தை அனுப்பிச்சு எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. அந்த தண்ணீரெல்லாம் வற்றி போறப்போ ஒரு விதவையை நீங்க வந்துட்டு ஆயுதப்படுத்தி அங்க எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. இப்போ என்னை சாகடிக்கிறேன்னு அந்த ஒரு பெண் சொல்லும் போது நீங்க எந்த பதிலும் சொல்லாம என் அமைதியை விட்டுட்டீங்களேப்பா, நான் உமக்காக வைராக்கியமா நின்னதெல்லாம் என்ன மறந்துட்டேன், இப்படி விட்டுட்டீங்களேன்னு ஆதங்கத்தோடு ஏக்கத்தோடு அப்படியே சோர்ந்து நொந்து போய் தான் அந்த சூரிய செடி கிட்ட உட்கார்ந்து புலம்புகிறேன். நான் சாவுறேன், போது வானாப்பான்னு. தலைப்பு என்ன சொன்னவங்களுக்கு, உன் கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்க. அதுக்கு முதல்ல வசனம் என்ன சொன்ன, அவர் இரக்கமுள்ள கடவுள் இல்லையா? அதான் பார்க்கிறோம். இந்த 4வது வசனத்துல பார்த்து 5வதுல அந்த சூறை செடி கீழே அப்படியே துக்கத்தோடு அவர் படுத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். பாருங்க, தேவனுக்காக வைராக்கியமாக நின்ற எலியா கர்த்தருக்காக அப்படியே வைராக்கியமாக கர்த்தருக்காக எல்லாத்தையும் செய்தார். கடவுள் அவர் கூடவே இருந்தார். அவர் சொன்னபடியே மழை வரல, அவர் சொன்னபடியே பனியும் பெய்யல, அதே போல அவர் சொன்னபடியே அக்னி இறங்கி வந்தது. கடவுள் தான் தெய்வனை நிருபம் பண்ணார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம், ஓ எலியா எவ்வளவு வல்லமையான கடவுளையே இறங்க வந்த செய்தாரே, இவர் தான் உண்மையான தெய்வன்னு, எலியாவின் தேவனே தெய்வம்னு ஜனங்கள்லாம் ஆர்ப்பரிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மனுஷனாய் மாறினதான எலியா அந்த அவ்வளோ அந்த அந்த நாட்கள்ல அவரை போஷிக்கும்படியாய் கடவுளே வந்துட்டு காகத்தை அனுப்பினார், எல்லாம் பார்த்தாரு. ஆனா இப்போ அவருடைய உயிருக்கு பிராணனுக்கு இப்போ நமக்கு வந்து எனக்கும் வெள்ளையின இருக்கு, சுகவினம் வந்தது, எல்லாருக்கும் ஏற்படுகிறது போல சோர்வுகள் அசதி கேள்விகள் நமக்குள்ள வருது. ஆனால் எலியாவுக்கு அதே போலதான் வந்தது. ஆனால் அவன் சோர்ந்து போய் சூறை செடியில படுத்துக் கொள்ளும் போது காகம் வந்து அவனுக்கு உணவு கொடுத்ததா? 2வது முறை. முதல்ல வைராக்கியமா இருந்த பொழுது, கர்த்தருக்காக நின்ற பொழுது காகம் வந்து கொடுத்து, இவன் சோர்ந்து போயிட்ட பொழுது நடந்தது என்ன பாருங்க. வித்தியாசத்தை பாத்தீங்களா? வித்தியாசத்தை பாத்தீங்களா? இதுதான் கடவுள் இரக்கம் உள்ளவர். நீ எப்போ கைவிடப்பட்ட, எப்போ மறக்கப்படுகிறாயோ,
எப்போது கர்த்தரால் மறக்கப்பட்டது போல அல்லது அவருக்கு பதிலை கொடுக்காத போல கடவுள் எப்போ சைலண்டாக மாறுகிறாரோ அப்போது சோர்வும் உள்ளம் உடைக்கப்படுதலும் தேவன் என்னை மறந்தாரோ, கர்த்தர் என்னை கைவிட்டாரோ, அவர் இரக்கமெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சோன்னு நமக்குள்ளே அங்கலாய்ப்பும் ஏக்கங்களும் வரும்பொழுது கடவுள் பார்ப்பார், நான் இந்த முறை காகத்தை அனுப்ப மாட்டேன், இந்த முறை நானே போவேன் என்று சொல்லி தூதனை கும்பிடுறாரு. உலகத்தில் இருக்கிற எந்த ஜீவராசி என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது. என் மகன் சோர்ந்து போயிருக்கிறான், என் மகன் பலவிதமான கலக்கத்தில நான் மறந்துட்டேனோ, நான் வைராக்கியமாய் கர்த்தருக்காக இருக்கும் போதுதான் கடவுள் எனக்காக என் சார்பாக செயலாற்றுறார். ஆனாலும் எனக்கு ஆபத்து வரும்போது, நெருக்கம் வரும்போது கடவுள் என்னை மறந்துட்டார், என் மகன் சோர்ந்து போயிருக்கிறான், ஆகையால நானே போவேன் என்று சொல்லி தூதனையே கடவுள் அனுப்புகிறார். தூதனே இறங்கி வந்து பரலோகத்தின் உணவு கொடுக்கப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? ஏனால் அந்த உணவை சாப்பிட்டு எலிசா எத்தனை நாள் நடந்தாரு? 40 இரவும் பகலும் ஒரே 2 முறை தூதன் தட்டி எழுப்பி தரையில சுடப்பட்ட நெருப்பில சுடப்பட்டதான ஒரு ரொட்டி கொடுக்கிறாரு, ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும். அவ்வளவுதான். முதலில் இறைச்சி, அதுல எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஸ்ட்ரென்த் இல்ல அதுல, ஏன்னா கொஞ்சம் தூரம் தான் நடந்து போனா, அது பிறகு விதவி தான் சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனால் இந்த முறை கடவுள் தம்முடைய மகனுக்கு இறங்கும் பொழுது அல்லது அவராகவே தன்னுடைய பிள்ளையை ஆறுதல் படுத்த அவரை இறங்கி வரும்போது நடந்துகிற காரியம் தெரியுமா? பரலோகத்தின் உணவு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா தூதர்கள் உண்கிற உணவை கடவுள் கொடுத்தார், அதை சாப்பிட்டு எலியா இரவும் பகலும் 40 நாள் அவருக்கு பசியே இல்லை, தூக்கமும் இல்லை, அசதியும் இல்லை, 40 நாள் நடக்கிறார். புரியுதுங்களா?